ஒரு மரத்தை நண்பனா ஏத்துக்கக்கூடிய மனநிலை இருக்கிறவங்க மட்டும் இதை பாருங்க. மற்றவங்களுக்கு இது போர் அடிக்கும். அதனால ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். இப்போ நான் ஒரு மரத்தை பார்க்க தான் போயிட்டு இருக்கேன். ஆக்சுவலி இந்த மரம் எனக்கு மிகப்பெரிய அங்கீகாரத்தை என் எழுத்துக்கு வாங்கி கொடுத்துருக்கு, எனக்கு வாங்கி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா கூகுளில் போய் மரம் மரமாக இருக்கிறது அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஒரு கட்டுரை ஒன்று வரும். எழுத்தாளர் திரு சாரு நிவேதிதா இருக்கார் இல்லையா, அவர் என்னோட எழுத்தை எடுத்து அவரோட இணையத்தில் போட்டு எனக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை ஏற்படுத்தி கொடுத்தார். அந்த அங்கீகாரத்துக்கு காரணமா இருந்த மரம் இது. ஏன்னா அந்த எழுத்தை அவர் எடுத்து அவரோட இணையத்துல போடலை அப்படின்னா எனக்கு அது ஒரு உந்து சக்தியாகவும் தொடர்ந்து எழுதணுன்ற அந்த மனநிலை எனக்கு கொடுத்துருக்குமான்னு தெரில. இந்த நேரத்தில் திரு எழுத்தாளர் சாரு நிவேதா அவர்களுக்கு என்னோட சிரம் தாழ்ந்த நன்றிகள். மனிதர்களை விட மரம் என்னைக்குமே சிலபடி மேலே அப்படின்னு நான் எப்போதுமே யோசிப்பேன். ஏன்னா அதுகிட்ட கொடுக்கறதுக்கு மட்டுமே இருக்கும். இந்த மரத்திட்ட நான் அழுதுருக்கேன், புலம்பியிருக்கேன், எல்லாத்தையும் கேட்டுட்டு அமைதியாக நிற்கும். இதுதான் அந்த மரம். இது என்ன மரம் அப்படின்னு கேட்டால் இது நொச்சி மரம். அடிப்படையில் ஒரு புகைப்பட கலைஞனா இருந்து யோசிக்கும் போது இயற்கையை எவ்விதமான நிபந்தனையும் இல்லாமல் அப்படியே ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. மனிதனை விட என்றைக்குமே இந்த பிரபஞ்சத்துக்கும் இந்த பிரபஞ்சத்தின் படைப்புக்கும் பல 100 மடங்கு அறிவு கூட. அப்படி இந்த மரம் எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்கு, நிறைய நிரூபிச்சிருக்கு, என் உயிரை காப்பாற்றிருக்கு, என்னோட அழுகையை கேட்டிருக்கு, அதுக்கு ஆறுதல் சொல்லியிருக்கு. அப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம். எப்பெல்லாம் தோணுதோ அப்போல்லாம் ஆக்சுவலி இந்த மரத்தை பார்க்க நான் வந்துடுவேன். நான் மனுஷத்தன்மையோட நடந்திருக்கேன். ஆக்சுவலி மனுஷத்தன்மை அப்படின்றது ஈகோ பிடிச்ச சல்லித்தனமானது. அது எந்த இடத்துலையும் அதை காட்டினதே இல்லை. மனுஷன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, தேவை அப்படின்னு வரும்போது மட்டும்தான் ஒரு விஷயத்தை அணுகுவான். நானே இந்த மரத்தை அப்படிதான் அணுகுனேன் ஒரு கட்டத்தில், உயிரை காப்பாற்றியும். பட் அந்த மரம் அதை என்றைக்குமே எடுத்துக்கிட்டதே இல்லை. அது என்ன தேவையோ அது கொடுத்துட்டு அமைதியாக நின்றுக்கிட்டே இருக்கும். இதைத்தான் இந்த கட்டுரையில் பல்வேறு இடங்கள்ல நான் சொல்லியிருப்பேன். என்ன சொல்ற, ஒரு தவறு பண்ணிட்டு ஒரு மோசமான நபராகவும் இந்த மரத்துக்கு முன்னாடி வந்து நின்றுருக்கேன், சந்தோஷமான நபராகவும் வந்து நின்றுருக்கேன். ஒரு கட்டத்தில் இந்த மரத்தை நான் மறந்துட்டேன். பல நேரங்களில் அது ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும் எனக்கு. டேய் மறந்துட்டா, போய் பாரு, மறந்துட்டா பாரு. காரணம் என்னன்னா, உள்ள ஏதோ ஒரு இடத்துல புத்தகம் படிக்கிறதுனால மனுஷத்தன்மையை தக்க வச்சுட்டே இருக்கும் இல்லையா. அந்த புத்தகமும் எழுத்தும் அந்த மனுஷத்தன்மையை தக்க வைக்கிறதுக்கான ஒரு முக்கியமான டூலா, ஒரு உந்து சக்தியா இருக்கும். அப்படி யோசிக்கிறப்ப இந்த மரத்தை மறந்துட்ட, தயவு செஞ்சு போய் பாரு அப்படின்னு உள்ள தள்ளிக்கிட்டே இருக்கும். அப்ப ரெகுலரா திருப்பி வந்து பார்க்க ஆரம்பிச்சேன். என்னோட எல்லா காலத்திலும் இந்த மரத்துக்கு ஒரு முக்கியமான இடம் இருக்கு. ஐ லவ் யூ டா தங்கம். நன்றி.